அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் பாடம் இயல் 6 உரைநடை உலகம் திரைமொழி. இந்த பாடத்தில் பகுதி 1 நாம் நேற்றைய தினம் பார்த்துட்டோம். இன்றைக்கி பகுதி 2. அதாவது நேற்று பார்த்திங்கன்னா நாம் நூல்வெளி நுழையும் முன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரைக்கதை, காட்சியின் ஆற்றல், திரைக்காட்சி இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த தெரியுமா இது வரைக்கும் நாம் பார்த்துருந்தோம். இன்று நாம் இந்த சார்லி சாப்ளினுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத பார்க்கலாம். லண்டனில் பிறந்த சாப்ளின் வறுமையின் மடியில் வளர்ந்தவர். மார்க் பண்ணி வச்சுங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. சார்லி சாப்ளின் தெரியும் இல்லையா நமக்கு? இந்த சார்லி சாப்ளின் பார்த்திங்கன்னா லண்டனில் பிறக்கிறாரு, வறுமையின் மடியில் வளர்றார். சாப்ளினின் தாய் வறுமை வழியை மறக்கடிக்க கதைகள் சொன்னார். அதன் மூலம் ஒரு கலைஞனாக அவர் செதுக்கப்பட்டார். மேடையில் பாடி பிழைத்த அம்மாவின் குரல் கெட்டுவிட சிறுவனான சாப்ளின் மேடை ஏறி ஆடி பாடி அசத்தினார். சின்ன வயசில் அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப வறுமையான குடும்பத்தில் வளர்ந்துட்டு வர்றாரு. அம்மா பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வறுமை மறக்க செய்வதற்காக கதைகள் சொல்கிறாங்க. அந்த கதைகளை கேட்டு கேட்டு தான் இவர் ஒரு கலைஞனாக உருவாகிறார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இவங்க அம்மா மேடையிலலாம் ஒரு பாடல் பாடக்கூடிய ஒரு பாடல் ஆசிரியை. இவரும் அவங்க அம்மாவுடைய குரல் கெட்டதுக்கப்புறம் அவங்க சரியாக பாட முடியல. அதுக்கப்புறம் இவர் மேடை ஏறி ஆடிப்பாடி அசத்துறார். நடிகனாகி குடும்பத்தை காக்க கனவு கண்ட சாப்ளின் நாடக நடிகராகி குழுவுடன் அமெரிக்கா சென்று திரை வாய்ப்பை பெற்றார். ஒரு நடிகனாக நம்ம உருவெடுத்து நம்ம குடும்பத்தை நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டுட்டு இருக்கிற சாப்ளின் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாடக நடிகராக குழுவுடன் அமெரிக்கா சென்று திரை வாய்ப்பை பெற்றார். தொளதொள கால்சட்டையும் இறுக்கமான கோட்டும் துண்டு மீசையும் புதுவிதமான சேட்டையும் கொண்ட லிட்டில் ட்ராம்ப் என்று அவர் உருவாக்கி கொண்ட தோற்றம் அவரை பேசாப்பட நாயகனாக்கியது. அதாவது பார்த்திங்கன்னா சார்லி சாப்ளின் எப்படி இருப்பார் நமக்கு உருவம் தெரியும் இல்லைங்களா? இந்த மேலே இந்த பொம்மையில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள், பார்த்திங்களா? இந்த தொளதொள பேண்ட்டு, இறுக்கமான கோட்டு, சரிங்களா? அந்த துண்டு மீசை தெரியுதுங்களா? இந்த தொப்பி, அப்புறம் ஒரு புதுவிதமான சேட்டை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொண்ட லிட்டில் ட்ராம்ப். மார்க் பண்ணி வச்சுங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. என்று அவர் உருவாக்கி கொண்ட தோற்றம் அவரை பேசாப்பட நாயகனாக்கியது. அவரது ஊதியம் போல் புகழும் உயர்ந்தது. அவர் ஊதியம் எப்படி கிடுகிடுன்னு உயர்ந்துச்சோ அந்த மாதிரி அவருடைய புகழும் எல்லா பக்கமும் உயர ஆரம்பிச்சிச்சு. வறுமை மிக்க தன் இளமை வாழ்க்கை தி ஹிட் என்ற வெற்றி படமாக்கினார். வறுமை மிக்க தன்னுடைய அந்த இளமை வாழ்க்கையை தி கிட் அப்படிங்கிற ஒரு படமாக அவர் உருவாக்கியிருக்காரு. யுனைடெட் ஆர்டிஸ்ட் என்ற பட நிறுவனத்தை தொடங்கி பெரும் வளர்ச்சி கண்டார். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. யுனைடெட் ஆர்டிஸ்ட் அதாவது சார்லி சாப்ளின் உருவாக்கின பட நிறுவனம் எதுன்னு கேட்பாங்க. அவரது மேதைமையும் திறமையும் தி கோல்ட் ரஷ், மார்க் பண்ணி வச்சுக்கோ, மிக முக்கியமான ஒரு 1 மார்க். அவருடைய மேதைமையும் திறமையும் தி கோல்ட் ரஷ், சர்க்கஸ் போன்ற காவிய படங்களை உருவாக்கின. தி கோல்ட் ரஷ், தி சர்க்கஸ், மார்க் பண்ணி வச்சுங்க, 2 படம், சரிங்களா? போன்ற காவிய படங்களை உருவாக்கின. மரபான கருத்து உருவாக்கங்களை தன் படங்களில் சாப்ளின் உடைத்து நொறுக்கினார். மரபான கருத்து உருவாக்கம்னா எப்படி? மரபுனா இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் செய்யணும், இவர்கள் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத மரபு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மரபான கருத்து உருவாக்கங்களை தன் படங்களில் சாப்ளின் உடைத்து நொறுக்கினார். பேசா படங்களில் சேட்டைகள் மூலம் புகழ்பெற்ற அவர் பேசும் படங்கள் உருவான காலத்தில் தோற்பார் என எதிர்பார்த்தனர். பேசா படத்தில் பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா கொடிகட்டி பேசாப்பட நாயகன் என்று அழைக்கப்பட்டார் இல்லைங்களா? அப்புறம் பேசும் படங்கள் உருவான காலத்தில் இவர் தோற்பார் என்று எதிர்பார்த்தனர். ஆனால் எதிர்பார்ப்புகளை முறியடித்து சிட்டி லைட்ஸ், மார்க் பண்ணி வச்சுங்க, சிட்டி லைட்ஸ் என்ற படத்தை எடுத்ததன் வாயிலாக எதிரிகளின் வாய்களை அடைத்தார். 3 ஆண்டு உழைப்பில் மாடர்ன் டைம்ஸ் படத்தை வெளியிட்டார். 3 ஆண்டு காலமாக உழைத்து அந்த மாடர்ன் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை இவர் வெளியிட்டிருக்காரு. இதில் அன்றைய தொழில்மய உலகின் கேடுகளை விமர்சனம் செய்தார். அன்றைய தொழில்மய உலகம் எப்படி இருந்துச்சு, முதலாளித்துவம் இருந்துச்சு, தொழிலாளர்கள் எப்படி ஒடுக்கப்பட்டாங்க, அந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த தொழில்மய உலகினுடைய கேடுகளை விமர்சனம் செய்தார். சாப்ளினுக்கு பொது உடைமையாளர் என்ற முத்திரை விழுந்தது. அப்போது இவருக்கு பார்த்திங்கன்னா பொது உடைமையாளர் அப்படிங்கிற ஒரு முத்திரையும் கிடைச்சிருக்கு. பல முதலாளிய நாடுகளில்
படம் தடை செய்யப்பட்டது. அதான் சொன்னேன் இல்லைங்களா, முதலாளித்துவம் அதிகரித்து தொழிலாளர்கள் ஒடுக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி பல முதலாளிய நாடுகளில் இவருடைய படம் எல்லாமே தடை செஞ்சுட்டாங்க. இருந்தாலும் படம் வெற்றி பெற்றது. அவரது சாதனை படமான தி கிரேட் டிக்டேட்டர், மார்க் பண்ணிக்கங்க, மிக முக்கியமான ஒரு 1 மார்க். இவருடைய சாதனை படம் என்னன்னா தி கிரேட் டிக்டேட்டர் 1940 வெளியானது. ஹிட்லர் புகழேணியில் ஏறிக்கொண்டிருந்த காலத்தில் அவரை விமர்சித்து வந்த முதல் படம் அது. ஹிட்லரையே விமர்சித்து வந்திருக்கக்கூடிய முதல் படம் எதுதான்? தி கிரேட் டிக்டேட்டர் அப்படிங்கிற படம் தான். மனித குலத்திற்கு தேவை போரல்ல, நல்லுணர்வும் அன்பும் தான் என்பதை படம் உணர்த்தியது. அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த படம் எதை உணர்த்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யாரை பார்த்தீங்கன்னா சாடி இந்த படமானது எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது கேட்பாங்க. தி கிரேட் டிக்டேட்டர், அதாவது ஹிட்லர் புகழேனில் ஏறிக்கொண்டிருந்த காலத்தில் அவரை விமர்சித்து, ஹிட்லரை விமர்சித்து எடுக்கப்பட்ட முதல் படம் இதுதான். மனித குலத்திற்கு தேவை போரல்ல, நல்லுணர்வும் அன்பும் தான் என்பதை அவர் உணர்த்தியிருக்கிறார். 1952 அவர் லண்டன் சென்று கொண்டிருந்த போது பொதுவுடைமையாளரான அவரை நாடு கடத்தியதாக அமெரிக்கா அறிவித்தது. 1952 லண்டன் சென்று கொண்டிருந்த போது பொதுவுடைமையாளராக இருந்த அவரை என்ன பண்ணிட்டாங்க, நாடு கடத்தியதாக அமெரிக்கா அறிவிச்சிருச்சு. பின் சாப்ளின் சுவிட்சர்லாந்தில் குடியேறினார். அதுக்கப்புறம் அவர் லண்டனில் பிறந்து அமெரிக்கா போய் அங்கே தொழில் நடத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நாடு கடத்தியதாக அறிவித்த பிறகு அவர் சுவிட்சர்லாந்தில் போய் குடியேறார். தன் தவற்றை உணர்ந்த அமெரிக்கா மீண்டும் அங்கு வந்துவிடுமாறு சாப்ளினை வேண்ட, தன் தவற்றை உணர்ந்து மீண்டும் இங்கே வந்துருங்கன்னு சொல்லி வேண்டிக்கொள்ள சாப்ளினும் ஒத்துக்கொண்டு சென்றார். அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் என்னும் வகையில் ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டது. மார்க் பண்ணி வச்சுக்கிங்க, ஆஸ்கார் விருது வாங்கியிருக்காரு. எந்த மாதிரியான ஆஸ்கார் விருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாழ்நாள் சாதனையாளர் என்ற வகையில் ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டது. இன்றும் உலகின் பல பகுதிகளில் சாப்ளின் டிராம்ப் உருவம், குழந்தைமை, மனிதமை ஆகியவற்றின் குறியீடாக இடம்பெற்றிருப்பதே அவரது வெற்றியின் அடையாளமாகும். இன்றைக்கி கூட சாப்ளின் அப்படின்னு சொன்னால் குழந்தைத்தன்மை வாய்ந்தது, மனிதத்தன்மை கொண்டது அப்படிங்கிறதனுடைய குறியீடாக இடம்பெற்றிருப்பது தான் அவருடைய வெற்றியின் அடையாளம். சரி, நேற்று பார்த்திங்கன்னா இந்த பகுதியெல்லாம் பார்த்துட்டோம், இந்த பேராகிராஃப் பார்த்துட்டோம். இப்படி படப்பிடிப்பு கருவி அந்த இதில் பார்த்தாச்சு. இன்றைக்கி நாம் பார்த்திங்கன்னா அடுத்து பார்க்கக்கூடிய தலைப்பு கண்களும் மூளையும் காட்சி முடியும். இயற்கையாகவே நம் கண்கள் படப்பிடிப்பு கருவி செய்யும் பல வேலைகளை செய்கின்றன. படப்பிடிப்பு கருவி நம்மளுடைய கேமரா எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு கண்கள் தான். அப்போ இயற்கையாகவே நம் கண்கள் படப்பிடிப்பு கருவி செய்யக்கூடிய பல வேலைகளைத்தான் செய்கின்றன. காட்சிக்கேற்றவாறு நாம் வெள்ளைகளை லென்ஸ் மாற்றி படம் பிடிப்பதைப் போல நம் கண்களும் நாம் காணும் காட்சி அல்லது பொருளுக்கு ஏற்ப மூளைக்குள் இருந்து கட்டளைகள் வருகின்றன. அதாவது நாம் எப்படி பார்த்திங்கன்னா லென்ஸை மாற்றி கிட்ட தூரம் பக்கமாக வச்சு அந்த காட்சிகளை நம்ம பதிவு பண்ணுவோமோ, லென்ஸ் வில்லைகள் அப்படிங்கிறது லென்ஸ், அந்த லென்ஸை மாற்றி படப்பிடிப்பதை போல நம் கண்களும் நாம் காணும் காட்சி அல்லது பொருளுக்கு ஏற்ப மாறும் வகையில் மூளையில் இருந்து நமக்கு எல்லாமே கட்டளையிடுவது என்னது? மூளை தான். மூளைக்குள் இருந்து கட்டளைகள் வருகின்றன. நாம் கடற்கரையில் நின்று கடலை பார்க்கிறோம் என வைத்துக்கொள்வோம். நாம் கடற்கரையில் நின்று கடலை பார்க்குறோம் அப்படிங்கிறத வைத்துக்கொள்வோம். நம் கண்கள் தாமாகவே அகண்ட கோணத்தை தேர்வு செய்து கொள்கின்றன. இதை திரைப்படத்தின் மீசெய்மை காட்சி துணிப்பு என அழைக்கிறோம். ஒரு கடற்கரையில் நின்று நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே ஃபுல் வியூ ஆகும், பரந்த விரிந்த ஒரு காட்சியை நம்ம பார்ப்போம். இதைத்தான் திரைப்படத்தில் என்னன்னு சொன்னால் செய்மை காட்சி துணிப்பு, சரிங்களா, எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட் என அழைக்கிறோம். பேருந்தை பிடிக்க சாலையை கடக்கும்போது சாலைகளின் இரு பக்கங்களிலும் பார்க்கிறோம். அப்போது நம் கண்கள் இன்னும் கொஞ்சம் சுருங்கி பொருட்கள் அசைவதை தொலைவிலிருந்து பார்த்து பதிவு செய்கின்றன. தொலைவிலிருந்து பார்த்து பதிவு செய்கின்றன. அதாவது நாம் பார்த்திங்கன்னா ஒரு ரோட்டில் நின்றுட்டு பேருந்து பிடிப்பதற்காக சாலையை கடக்கும்போது நம்ம சாலைகளின் இரு பக்கங்களில் பார்ப்போம். அப்போ நம்ம எது வரைக்கும் பார்ப்போம்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் நம்ம பார்ப்போம். காரணம், அது வரைக்கும் வண்டி வருதா, அதுக்கு தூரம் இருக்கிற வண்டி நமக்கு தெரியாது. பக்கமாக ஏதாவது வண்டி வருதா அப்படிங்கிறத மட்டும் நம்மளுடைய காட்சிகளானது சுருங்கிக்கும், சரிங்களா. இன்னும் கொஞ்சம் சுருங்கி பொருள்கள் அசைவதை தொலைவிலிருந்து பார்த்து பதிவு செய்கின்றன. திரைப்படத்தில் இதனை செய்மை காட்சி துணிப்பு லாங் ஷாட் எனலாம். கொஞ்சம் தூரத்து வரைக்கும் நாம் பார்ப்போம், சரிங்களா. இதனை செய்மை காட்சி துணிப்பு எனலாம். பேருந்தை விட்டு இறங்கி நாம் தெருவுக்குள் நடந்து வரும்போது எதிர்ப்படும் ஆட்களை நாம் இடுப்பு அளவில் மட்டுமே கவனப்படுத்துகிறோம்.
நம்ம தெருவில் இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கோம்னு சொன்னால் ஒருத்தரை பார்க்கும்போது நம்ம எது வரைக்கும் மட்டும்தான் பார்ப்போம், இப்போ இடுப்பு வரைக்கும் மட்டும்தான் நம்ம கவனப்படுத்துகிறோம். இங்கு கண் ஆளை முழுவதுமாக பார்த்தாலும் நம் கவனம் இடுப்போரை மட்டுமே எடுத்துக்கொள்கிறது. நம்ம பார்த்திங்கன்னா ஆளை முழுசாக நின்றுட்டு இருக்காங்கங்கிறத நம்ம பார்த்தாலும் கூட நாம் பார்த்திங்கன்னா அந்த இடுப்பு வரைக்கும் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், கவனப்படுத்தப்படுகிறது. சரிங்களா? இதான் அந்த படத்தில் இருக்கு பாருங்கள், செய்மை காட்சி துணிப்பு. இதுதான் செய்மை காட்சி துணிப்பு. அதாவது ஒரு சாலையை கடக்கின்ற பொழுது நம்ம பொருள்களை செய்வதை வரைக்கும் மட்டும் பார்க்குறோன்னு சொன்னேன் இல்லைங்களா, இதான் செய்மை காட்சி துணிப்பு. சரிங்களா? ஆமாம். அடுத்தது பாருங்கள், இடுப்போரை மட்டும்தான் நம்ம அந்த இதை பார்க்குறோம். ஆள் முழுவதுமே பார்த்தாலும் கூட இடுப்போரை மட்டும்தான் நம்ம கவனம் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதை நடுக்காட்சி துணிப்பு மிட் ஷாட் என்கிறோம். சரிங்களா? இதை என்ன பண்ணுறோம், மிட் ஷாட் நடுக்காட்சி துணிப்பு. சரிங்களா? அதாவது ஒரு தெருவில் நின்று நம்ம சாலை பேருந்தை பிடிப்பதற்காக சாலையில் நின்று சாலையில் நீர்ப்புறங்களிலும் பார்க்கின்ற பொழுது கண்கள் சுருங்கி நம்ம பார்த்திங்கன்னா பொருள்கள் அசைவதை வரைக்கும் மட்டும் பார்க்கும். அதை என்னன்னு சொல்கிறோம், நம்ம செய்மை காட்சி துணிப்புன்னு சொல்கிறோம், லாங் ஷாட்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேருந்து விட்டு இறங்கி தெருவில் நடந்து போகும்போது ஒருத்தரை பார்க்குறோம், அவரை பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய கவனம் பார்த்திங்கன்னா இடுப்பு வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். ஆலை முழுவதுமாக நம்ம பார்ப்பதை போல் இருந்தாலும் கூட நம் கவனம் இது வரைக்கும் மட்டும்தான் இருக்கும், இடுப்பளவு வரைக்கும் தான் இருக்கும். இதை நடுக்காட்சி துணிப்பு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? தெரியுதா? இதான் நடுக்காட்சி துணிப்பு. இப்போ இவரை நம்ம பார்க்குறோம், இவரை பார்க்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா எது தெரியுது, டக்குன்னு இவரை பார்க்கும்போது அந்த கை வச்சிருக்காரு இல்லைங்களா, இது வரைக்கும் மட்டும்தான் நமக்கு தெரியும். சரிங்களா? ஆள் முழுவதுமாக இருந்தாலும் கூட அவர் ஃபேஸை பார்க்கும்போது நம்மளுக்கு இடுப்பு வரைக்கும் மட்டும்தான் தெரிகிறது. அதை தான் நடுக்காட்சி துணிப்பு அப்படின்னு சொல்கிறோம். வீட்டிற்குள் நுழைந்து அம்மாவின் முகத்தை பார்க்கிறோம், அம்மாவின் முகம் மட்டுமே நமக்குள் பதிவாகிறது. வீட்டுக்குள் நுழைஞ்சோடனே ஃபேஸை மட்டும்தான் பார்க்குறோம், அப்போ முகம் மட்டும்தான் பதிவாகிறது. இது அண்மை காட்சி திணிப்பு, க்ளோஸ் அப் ஷாட். இதை பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ள நுழைஞ்சோடனையும் இதான் அண்மை காட்சி திணிப்பு, அந்த மூஞ்சை மட்டும் பார்க்குறோம், மற்றது எதையுமே நம்ம பார்க்கல. இதுதான் க்ளோஸ் அப் ஷாட். சரிங்களா? காலில் இருந்து செருப்பை கழற்றி வாசலில் விடும்போது கண்கள் கீழே குனிந்து செருப்பை மட்டும் பார்க்கிறது. நம்ம காலில் செருப்பை கழட்டும் போது நம்ம கண்கள் எதை மட்டும்தான் பார்க்கும், கீழே குமிஞ்சு செருப்பை மட்டும்தான் பார்க்கும். இது அண்மை காட்சி துணிப்பு, எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் அப் ஷாட். இதை செருப்பை மட்டும் பார்க்குறத எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் அப் ஷாட். இது பாருங்கள், அதாவது முதல்ல பார்த்திங்கன்னா செய்மை எக்ஸ்ட்ரீம் செய்மை காட்சி துணிப்பு, எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட். கடற்கரையில் நின்று பார்த்தோம்னு சொன்னால் அது செய்மை காட்சி துணிப்பு. அதுக்கப்புறம் சாலையில் நின்று பார்த்தோம்னா செய்மை காட்சி துணிப்பு. அதுக்கப்புறம் நடுக்காட்சி துணிப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்மை காட்சி துணிப்பு. அதுக்கப்புறம் அண்மை காட்சி துணிப்பு, எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் அப் ஷாட். சரிங்களா? ஓர் இடத்திலிருந்து வீட்டுக்கு திரும்பும் 1 மணி நேர பயணத்தை 5 காட்சி துணிப்புகளாக 20 நொடிகளில் நம்மால் பார்வையாளர்களிடம் உணர்த்த முடிகிறது. பாருங்கள், ஓர் இடத்திலிருந்து வீட்டுக்கு திரும்பக்கூடிய 1 மணி நேர பயணத்தை எங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து வீட்டுக்கு வரோம், வீட்டுக்கு அந்த 1 மணி நேர பயணத்தை பார்த்திங்கன்னா 5 காட்சி துணிப்புகளாக 20 நொடிகளில் நம்மால் பார்வையாளர்களிடம் உணர்த்த முடிகிறது. இதைத்தான் திரைப்படத்தின் காட்சி மொழி என்கிறோம். மார்க் பண்ணி வச்சுங்க, காட்சி மொழினா என்ன அப்படிங்கிறது இப்போ புரியுதா இல்லைங்களா? ஆமாம், கடற்கரையில் நிற்கிறது ஒன்று பார்த்திங்கன்னா செய்மை காட்சி துணிப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா சாலையில் நிற்கிறோம், சாலையில் நின்று 2 பக்கமும் பார்க்கும்போது செய்மை காட்சி துணிப்பு. அதுக்கப்புறம் தெருவில் இறங்கி பஸ் விட்டு தெருவில் இறங்கி நடந்து வர்றோம், அது பார்த்திங்கன்னா நடுக்காட்சி துணிப்பு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே நுழையும் போது அம்மாவோட முகத்தை மட்டும் பார்க்குறோம், அது அண்மை காட்சி துணிப்பு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வெளியில் செருப்பை கழட்டி விடும்போது நம்ம செருப்பை மட்டும் பார்க்குறோம் இல்லைங்களா, அது அண்மை காட்சி துணிப்பு. இப்படி 5 காட்சிகளையும் 20 நொடிகளில் நம்மால் உணர்த்த முடிகிறது. 1 மணி நேர பயணத்தை 20 நொடிகளில் நம்ம உணர்த்த முடிகிறது. இதைத்தான் எனது திரைப்படத்தினுடைய காட்சி மொழி அப்படின்னு சொல்கிறார்கள். மார்க் பண்ணிக்கங்க. அடுத்தது தெரியுமா, படங்காட்டுதல் மூலம்தான் முதலாக தென்னிந்திய சினிமா தொழில் தோன்றியது. எக்ஸிபிஷன் அப்படிங்கிறது மூலமாக தான் முதல்ல தென்னிந்தியாவில் சினிமா தோன்றியிருக்கு. 1 மார்க்கில் கேட்பாங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மனைவியின் வைர மாளிகையை விற்று சாமிக்கண்ணு வின்சென்ட் பிரெஞ்சுக்காரர் டுபான் என்பவரிடமிருந்து 2500 ரூபாய்க்கு ஒரு ப்ரொஜெக்டரையும் சில துண்டுகளையும் வாங்கினார். மார்க் பண்ணி வச்சுக்கோங்கம்மா, இது 1 மார்க்கில் கேட்பாங்க. படங்காட்டுதல் மூலமாகத்தான் தென்னிந்தியாவில் சினிமாங்கிறது தோன்றியிருக்குது. தன்னுடைய மனைவியோடைய வைர மாளிகையை விற்று தான் சாமிக்கண்ணு வின்சென்ட், யார், சாமிக்கண்ணு வின்சென்ட் 1 மார்க்கில் கேட்பாங்க. யாரிடமிருந்து வாங்குறாரு, பிரெஞ்சுக்காரர் டுபான் என்பவரிடமிருந்து. எவ்வளவுக்கு, 2500 ரூபாய்க்கு ஒரு ப்ரொஜெக்டரையும் சில துண்டு படங்களையும் வாங்கினார்.
திருச்சியில் ஒரு கூடாரத்தில் படங்காட்ட ஆரம்பித்த அவர் பின்னர் திருவனந்தபுரம், மதுரை நகரங்களில் முகாமிட்டு மதராசுக்கு வந்து, மதராசுன்னு தெரியும் இல்லைங்களா, இப்போ சென்னை, மதராசுக்கு வந்து காட்சிகள் நடத்தினார். அங்கிருந்து வடக்கே சென்று பெஷாவர், லாகூர், பின்னர் லக்னோ நகரங்களில் படக்காட்சிகள் நடத்திவிட்டு, எங்கெங்க, பெஷாவர், லாகூர், லக்னோ, ஒன் மார்க்லாம் கேட்பாங்கப்பா பார்த்துக்குங்க. முதல்ல திருச்சியில் படம் காட்டுறாரு, அதுக்கப்புறம் திருவனந்தபுரம், அப்புறம் மதுரை, அதுக்கப்புறம் சென்னை, அதுக்கப்புறம் வடக்கே வந்து பார்த்திங்கன்னா பெஷாவர், லாகூர், லக்னோ, இங்கே எல்லாமே வந்து படக்காட்சிகள் நடத்திவிட்டு 1909 மதராஸ் திரும்பினார். அப்புறம் மறுபடியும் 1909 சென்னைக்கு திரும்பி வந்துடுறாரு. அங்கே எஸ்பிளேனட்டில், இன்றைய பாரிஸ் அருகே கூடாரம் போட்டு சலனப்படங்களை திரையிட்டார். சென்னையில் இருக்கும்போது சினிமா தொழிலை இங்கு நிறுவ ஒரு முக்கியமான அடியெடுத்து வைத்தார். மார்க் பண்ணிக்கங்க. சென்னையில் இருக்கும்போது சினிமா தொழில் இங்கே வந்து நிறுவுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் தான். யார்? சாமிக்கண்ணு வின்சென்ட். ப்ரொஜெக்டர்களை இறக்குமதி செய்து விற்க ஆரம்பித்தார். ப்ரொஜெக்டர் எல்லாத்தையும் இறக்குமதி செஞ்சு அதை விற்பனை செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. இதனால் புதிய திரைப்படங்கள் வர ஏதுவாயிற்று. தியோடர் பாஸ்கரன் சினிமா கொட்டகை 2018 அப்படிங்கிறதுல இது வெளியிட்டிருக்காங்க. சரி, யாராவது நம்மிடம் கதையோ அல்லது நிகழ்வோ விவரிக்கும் போது நம் மூளை அதுவாகவே அந்த விவரிப்பை வெட்டியும் ஒட்டியும் நமக்கு சொல்கிறது. யாராவது ஒரு கதையவோ ஒரு இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மூளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது இல்லைங்களா? அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறது தான் எந்த மாதிரி அவங்க சொல்கிறது, ஓ இப்படியா அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்கிற தன்மையை தான் வெட்டியும் ஒட்டியும் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? நமக்கு சொல்கிறது. இவ்வாறு தேவையான கோணங்களை பயன்படுத்தி காட்சிகளை படம் பிடித்து அவற்றை வெட்டி ஒட்டி படத்தொகுப்பு செய்து வெள்ளித்திரையில் ஒரு நல்ல கதையை சொல்வதே திரைப்பட கலையாகும். யாராவது ஒரு நம்ம கதையோ ஒரு நிகழ்ச்சியோ சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ ஒரு விபத்து நடந்தது, அந்த விபத்தில் இப்படி பறந்து போய் இப்படி விழுந்தாங்க, இந்த மாதிரி அடிபட்டு இருந்துச்சு, இந்த மாதிரி வண்டி இப்படி சேதாரம் ஆகிருந்துச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? ஒரு கதை சொல்லும்போதோ ஒரு நிகழ்வை விவரிக்கும் போதோ நம் மூளை இந்த மாதிரி அப்படிங்கிறத தானாகவே அதை வெட்டியும் ஒட்டியும் நமக்கு சொல்கிறது அல்லவா? இந்த மாதிரி தேவையான கோணங்களை பயன்படுத்தி காட்சிகளை படம் பிடித்து அவற்றை வெட்டி ஒட்டி, எப்படி முன்னு பின்னு மேல் அப்படின்லாம் கோணங்கள் மாற்றி படம் எடுப்பாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா? இதெல்லாத்தையும் படத்தொகுப்பு செய்து வெள்ளித்திரையில் ஒரு நல்ல கதையை சொல்வதைத்தான் திரைப்பட கலை ஆகும். அடுத்தது படத்தொகுப்பு. தேவையற்ற காட்சிகளை நீக்கி தேவையான காட்சிகளை பொருத்தமான வகையில் சேர்ப்பதே படத்தொகுப்பு. தேவையற்ற காட்சிகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு தேவையான காட்சியை மட்டும்தான் வைப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய காட்சிகள் படம் எடுக்கின்ற பொழுது எல்லா காட்சிகளையும் அப்படியே வச்சிட மாட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எது பொருத்தமானதாக இருக்கிறதோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு அதை மற்றது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருவாங்க. சரிங்களா? இப்போ தேவையான காட்சிகளை தேவையற்ற காட்சிகளை நீக்கி தேவையான காட்சிகளை பொருத்தமான வகையில் சேர்ப்பது தான் படத்தொகுப்புன்னு சொல்கிறோம். ஒரு படத்தில் தொடர்வண்டி ஒன்று குறிப்பிட்ட ஊரை அடைய ஒரு பாலத்தை இடமிருந்து வலமாக கடப்பதாக காட்டிவிட்டு அதே தொடர்வண்டி வலமிருந்து இடமாக வருவதாக காட்டுகையில் வெளியே தெரியும் காட்சிகளையும் நிலையங்களையும் பாலத்தையும் கவனமாக இணைக்க வேண்டியது தொகுப்பாளருடைய பணி. ஒரு தொடர்வண்டி இடமிருந்து வலமாக போகுதுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இடமிருந்து வலமாக கடப்பதாக காட்டிவிட்டு அதே தொடர்வண்டி வலமிருந்து இடமாக வருவதாக காட்டுக்கும் போது அதுக்கு வெளியிலே தெரியக்கூடிய அந்த காட்சி, அந்த நிலையம், அந்த பாலம், இது எல்லாத்தையும் கவனமாக இணைக்க வேண்டிய ஒரு பணி யாருதுன்னு கேட்டிங்கன்னா தொகுப்பாளருடைய பணி. மாடர்ன் டைம்ஸ் 1936 திரைப்படத்தில் ஒரு காட்சியில் செம்மறியாடுகள் முண்டியடித்து செல்கின்றன. அடுத்த காட்சியில் மனிதர்கள் ஒரு தொழிற்சாலைக்குள் முண்டியடித்து கொண்டு நுழைகின்றனர். தொழில்மயப்பட்ட சமூகத்தில் மனிதர்கள் மந்தைகள் ஆவதை இக்காட்சிகள் இணைப்பு உணர்த்துகிறது. பார்த்திங்கன்னா ஒருத்தர் சிங்கம் மாதிரி அப்படின்னு சொல்லும்போது அந்த சிங்கம் கர்ச்சிக்கிற மாதிரி ஒரு இது வந்துட்டு போகுது பார்த்தீங்களா? அப்போ அவன் சிங்கம் மாதிரி இருக்கான்னு சொல்கிற மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆடுகள், செம்மறி ஆடுகள் முண்டி எடுத்துகிட்டு ஓடுற மாதிரி இருக்குது. அதுக்கு அப்புறம் ஒரு தொழிற்சாலைக்குள் அந்த தொழிலாளர்கள்லாம் முண்டி அடிச்சுட்டு போகிறாங்க. எந்த மாதிரி போகிறாங்க? அவசர உலகத்தில் ஆட்டு மந்தை மாதிரி ஆயிட்டாங்க மனுஷங்க அப்படிங்கிறத உணர்த்தது இந்த காட்சி. காட்சிகளை மாற்றி மாற்றி வைப்பதன் மூலம் வெவ்வேறு காட்சிகளை உருவாக்கி காட்ட முடியும். காட்சிகளை மாற்றி மாற்றி உருவாக்கிறதுனால வெவ்வேறு காட்சிகளை உருவாக்கி காட்ட முடியும். இவ்வாறு காட்டுவதை குளோசோ விளைவு மார்க் பண்ணி வச்சுங்க. குளோசோ விளைவு மார்க் பண்ணி வச்சுங்க. 2 மார்க்கில் கேட்பாங்க. காட்சிகளை மாற்றி மாற்றி வைப்பதன் மூலம் வெவ்வேறு காட்சிகளை உருவாக்கி காட்ட முடியும். இவ்வாறு காட்டுவதை குளோசோ விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? என்பார்கள். 3 காட்சிகளை, அதாவது புன்னகைக்கிற மனிதன், நீட்டப்பட்ட கைத்துப்பாக்கி,
பதற்றமாகும் மனிதன் வேறு வேறு விதமாக மாற்றி வைப்பதன் மூலம் வெவ்வேறு பொருளை உணர்த்துவதை எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். பாருங்கள், அதாவது ஒரு சிரிக்கிற மனுஷன், நீட்டப்பட்ட கைத்துப்பாக்கி, பதற்றமாகும் மனிதன், இதை வச்சு வெவ்வேறு விதமாக மாற்றி அமைப்பதன் மூலம் வெவ்வேறு பொருளை உணர்த்துவதை எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று, புன்னகைக்கிற மனிதன், நீட்டப்பட்ட கைத்துப்பாக்கி, பதற்றமாகும் மனிதன். அது கோலை என்ற பின்பம் உருவாதல். சிரிச்சுக்கிட்டே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கைத்துப்பாக்கி நீட்டின உடனேயுமே ஒருத்தன் பதற்றமாயிட்டான்னு சொன்னால் அந்த அவன் என்னமாயிட்டான், பயம் அப்படிங்கிற ஒரு இதனால கோலை என்ற பின்பத்தினை இங்கே உருவாக்குறாங்க. பதற்றமாகும் மனிதன், நீட்டப்பட்ட கைத்துப்பாக்கி, புன்னகைக்கிற மனிதன், வீரன் என்ற பின்பம். பதற்றமாகி ஒருத்தன் கைத்துப்பாக்கி எடுத்து உன்னை சுற்று உண்டான்னு சொல்லும்போது நீ முடிஞ்சா சுட்டு பாடுறான்னு ஒருத்தன் சிரிச்சான்னு சொன்னான், அவன் வீரன். இப்போ தெரியுதுங்களா? சிரிச்சுக்கிட்டே ஒருத்தன் கைத்துப்பாக்கி எடுத்து நீட்டும் போது பயந்துட்டானா அவன் கோலை. ஒருத்தன் பதட்டத்தில் துப்பாக்கி எடுத்து உன்னை சுற்று உண்டான்னு பயன்படுத்தும் போது அவன் சிரிச்சுக்கிட்டு முடிஞ்சா சுடுறான்னு சொன்னான்னா அவன் வீரன். இப்படி கை மாற்றி மாற்றி. படத்தொகுப்பால் எல்லாமே தலைகீழாக மாறிவிடுகிறது. படத்தொகுப்பால் எல்லாமே தலைகீழாக மாறிவிடுகிறது. படம் எடுக்கும்போது 16 மணி நேரம் ஓடும்படி எடுத்து விட்டாலும் அதை 2 மணி நேரம் ஓடும்படி தொகுப்பது தொகுப்பாளருடைய பணி. 16 மணி நேரம் எடுப்பாங்க, ஓடுற மாதிரி படத்தை எடுத்துட்டாலும் கூட அது 2 மணி நேரத்துக்கு தகுந்த மாதிரி தொகுத்து படத்தை பார்த்திங்கன்னா வழங்குவது யாருன்னு கேட்டிங்கன்னா தொகுப்பாளருடைய பணி. இப்படி தொகுக்கும் ஆற்றல் மூலம் கதை சொல்லலுக்கு உயிரூட்ட முடியும். இப்படி தொகுக்கிறதுனால கதைக்கு ஒரு உயிரூட்ட முடியும். அடுத்தது ஒலிக்குறிப்பு. பின்னணி இசை திரைப்படத்தின் உணர்வுகளை வெளிக்கொணர உதவும். பின்னணி இசை தான் பார்த்திங்கன்னா திரைப்படத்தினுடைய உணர்வை வெளிக்கொணர்வதற்கு உதவுது. மற்றொரு கலை, உதவக்கூடிய மற்றொரு கலை. திரையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இசை இல்லைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு உயிரோட்டமே இல்லாத மாதிரி இருக்கும். அப்போது இசை தான் திரைப்படத்தினுடைய உணர்வுகளை வெளிக்கொணர உதவக்கூடிய மற்றொரு கலையாக விளங்குகின்றது. பின்னணி இசை சேர்ப்பும் சில வேளைகளில் மௌனமும் திரையில் உணர்வுகளை வெளிக்கொணர உதவுகின்றன. பின்னணி இசை சேர்ப்பும் சில நேரங்களில் மௌனமும் திரையில் இருக்கக்கூடிய உணர்வுகளை வெளிக்கொணர்வதற்கு உதவி செய்கின்றது. எடுத்துக்காட்டாக, கதாநாயகி சன்னல் வழியாக தலையை நீட்டி வெளியே தெரியும் ஒரு காட்சியை வெறித்து பார்க்கிறாள். கதாநாயகி ஜன்னல் வழியாக தலையை நீட்டி வெளியே தெரியக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறாள். எனில் தெரு காட்டப்படுவதில்லை. அந்த காட்சியை பார்க்குற, இருந்தாலும் அந்த தெருவை காட்டல. அவள் தெருவை பார்ப்பது மட்டுமே காட்டப்படுகிறது. அவள் தெருவை பார்க்கிறா அப்படிங்கிறத மட்டும்தான் காட்டுறாங்க, தெருவை காட்டல. அக்காட்சியில் ஒரு மகிழுந்து புறப்பட்டு செல்லும் ஒளி இணைக்கப்படுகிறது. அவள் பார்த்தீங்கன்னா அந்த தெருவை வெறித்து பார்க்கிறாள், ஆனால் அவள் பார்ப்பதை மட்டும்தான் காட்டுறாங்க, தெருவை காட்டல. பின்னாடி இசை என்ன இசை சேருது, ஒரு மகிழுந்து, ஒரு கார் பார்த்தீங்கன்னா வேகமாக புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த ஒளி மட்டும் அதனோட சேர்க்கிறாங்க. இதில் அவளை பார்க்க வந்தவர் அவள் விருப்பத்திற்கு மாறாக அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார் என்ற கதை அப்பெண்ணின் முகபாவனை மூலமே சொல்லப்படுகிறது. தெரியுதா இல்லைங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பார்க்க வந்த கதாநாயகி ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறா. எட்டி பார்க்கறத மட்டும்தான் காட்டுறாங்களே தவிர அந்த தெருவை காட்டல. பின்னாடி இசை மட்டும் சேருது, ஒரு கார் வேகமாக கிளம்பி போகிற இசை மட்டும் சேருது. இவளை பார்க்க வந்தவள் இவளுக்கு விருப்பம் இல்லாமல் கிளம்பி போகிறான் அப்படிங்கிறத இந்த முகபாவனை மூலமாகவே நமக்கு இந்த கதையை உணர்த்துறாங்க. இசை பாத்திரங்களின் மனக்கவலைகள், அலைக்கழிப்புகள் ஆகியவற்றை எதிரொலிப்பதாகவும், இசைனாவே மனக்கவலை, அலைக்கழிப்பு ஆகியவற்றை எதிரொலிப்பதாகவும் எடுத்துக்காட்டுவதாகவும் இருக்க வேண்டும். அது நமக்கு பாத்திரங்களின் உணர்வுகளுக்கு விரிவுரை வழங்குவதாக இருக்க வேண்டும். பாத்திரங்களுக்கு அது பார்த்திங்கன்னா விரிவுரை சொல்கிற மாதிரி இருக்கணும் இசை. அதே போல் மௌனம் உரையாடலை விட அதிகம் பேசுவதாக இருக்கும். அதே மாதிரி மௌனம் அப்படிங்கிறது உரையாடலை விட அதிகம் பேசுகிற மாதிரி இருக்கும். நல்ல திரைப்படம் முறையான காட்சி மொழியுடன் நல்ல கலையாக உருவாக்கும் படத்தில் பொய்களும் இருக்க முடியாது. முறையான காட்சியோடு நல்ல கலையாக உருவாக்கக்கூடிய படத்தில் எந்த பொய்யும் இருக்காது. சரியா? நம் மூளையை மொடுங்க செய்யும் கவர்ச்சிகளும் இடம்பெறாது. கவர்ச்சிகள் சரிங்களா? நம்ம கண்ணுக்கு இருந்து படைக்கக்கூடிய அந்த எப்படி இது சொல்கிறோம் இல்லைங்களா, பார்த்து ரசிப்புத்தன்மைகள் கொண்டதாக இருக்கக்கூடியது. அதான் நம் மூளையை மழுங்க செய்யும் கவர்ச்சிகளும் இடம்பெறாது. இந்த கலைப்படைப்புகள் உண்மையை பேசும். இந்த கலைப்படைப்புகள் எதை சொல்லும்? உண்மையை பேசும். அதன் மூலம் காண்பிக்கப்படும் வாழ்வியல் நம் அனுபவத்தை மேம்படுத்தி வாழ்க்கையை வளமாக்கும். நம்ம இதில் காண்பிக்கக்கூடிய இந்த ஒரு நல்ல படத்தின் மூலமாக, நல்ல கதையில் நல்ல கருத்தமைந்துள்ள ஒரு திரைப்படங்கள் மூலமாக அந்த கதையானது வாழ்வியல் மற்றும் நம் அனுபவத்தை மேம்படுத்தி வாழ்க்கையை வளமாக்கக்கூடியதாக இருக்கும்.
அத்தகைய திரைப்படங்களைத்தான் கலைப்படங்கள் என்கிறோம். அத்தகைய திரைப்படத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கலைப்படம் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்க, அடுத்தது கர்நாடக மாநிலத்தில் ஹெக்கோடு என்னும் சிற்றூர் மக்கள் திரைப்படம் பார்த்தது. அதாவது கர்நாடக மாநிலத்தில் ஹெக்கோடு என்னும் சிற்றூரில் மக்கள் திரைப்படம் பார்த்ததே இல்லை. 1977 ஒரு முயற்சியாக உலகின் முக்கிய விருது பெற்ற திரைப்படங்கள் அங்கு 6 நாள் திரையிடப்பட்டன. 1970 இங்கே இந்த கர்நாடகத்தில் மக்கள் திரைப்படமே பார்த்ததில்லை. இருந்தாலும் 1977 ஒரு முயற்சியாக அங்கே பல முக்கிய விருதுகள் பெற்ற திரைப்படங்கள் எல்லாத்தையும் அங்கே 6 நாள் திரையிட்டு காட்டியிருக்காங்க. அம்மக்கள் தங்களுக்குள் படங்களை பற்றி பலவாறாக கலந்துரையாடி கொண்டார்கள். அந்த மக்கள் பார்த்திங்கன்னா திரைப்படத்தை பற்றி பலவாறாக கலந்துரையாடிட்டாங்க. படிப்பறிவு இல்லாத அந்த எளிய மக்களின் கருத்துக்கள் திரைப்பட வல்லுநர்களின் கருத்துக்களுக்கு ஈடாக இருந்தன. அந்த படிப்பறிவு இல்லாத அந்த மக்கள் அந்த திரைப்படத்தை பற்றின விமர்சனங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், கருத்துக்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், திரைப்பட வல்லுநர்களினுடைய கருத்துக்கு ஈடாக இருந்திருக்குது. இது எவ்வாறு சாத்தியமானது? வெளி உலகம் அறியாத சிற்றூர் வாசிகளால் உலகம் கொண்டாடும் கலைப்படங்களை எப்படி சுவைக்க முடிந்தது? எதுவுமே தெரியாமல், வெளி உலகமே தெரியாது இருக்கக்கூடிய அந்த சிற்றூர் வாசிகளுக்கு உலகமே கொண்டாடக்கூடிய அந்த கலைப்படங்களை எப்படி அவங்க பார்த்திங்கன்னா உணர்ந்து சுவைக்க முடிந்தது? அறிவியலும் தொழில்நுட்ப அறிவும் கொண்ட மற்றவர்களால் இதற்கு மேம்பட்டும் சுவைக்க முடியும் தானே. சாதாரண மக்களே இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உணர்ந்து அதை சுவைத்து அதற்கான கருத்துக்களை சொல்கிறாங்கன்னு சொன்னால், அறிவியலும் தொழில்நுட்ப அறிவும் கொண்ட மற்றவர்களால் இதற்கு மேலும் அந்த திரைப்படங்களை சுவைக்க முடியும் தானே. அப்போது நல்ல திரைப்படங்கள் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள முயலாதவரை திணிக்கப்படும் வணிக திரைப்படங்களையே நல்ல படங்கள் என்று நம் சமூகம் நம்பும். அப்போது நல்ல திரைப்படங்கள் அப்படிங்கிறது என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு முயலாத வரையில் திணிக்கப்படக்கூடிய வணிக திரைப்படங்களை தான், வியாபாரத்துக்காக எடுக்கப்படக்கூடிய அந்த திரைப்படங்களை தான் நல்ல படங்கள் என்று சமூகம் நம்பும். அடுத்தது தெரிந்து தெளிவோம். தி கிரேட் டிக்டேட்டர் சார்லி சாப்ளின் எடுத்த படம். யாரை விமர்சித்து எடுத்தாருன்னு சொன்னேன்? ஹிட்லரை விமர்சித்து எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் த கிரேட் டிக்டேட்டர். சாப்ளினுக்கு நல்ல வசனங்களுடன் படம் எடுக்க தெரியாது என்று கூறி வந்த விமர்சகர்களின் கூற்றை பொய்யாக்கும் வகையில் 1940 அவர் ஒரு படம் எடுத்தார். அதுதான் தி கிரேட் டிக்டேட்டர். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, 1 மார்க். சார்லி சாப்ளினுக்கு நல்ல வசனமான படங்கள் எடுக்க தெரியாதுன்னு சொன்னவங்களுக்கு அந்த கூற்றை பொய்யாக்கக்கூடிய விதத்தில் தான் 1940 எடுத்த ஒரு படம் தான் தி கிரேட் டிக்டேட்டர். இக்கதையில் ஹிட்லரை உருவகப்படுத்தி ஹென்கோல் என்னும் கதாபாத்திரத்தை சாப்ளின் உருவாக்கினார். மார்க் பண்ணிக்கங்க. ஹிட்லர் உருவகப்படுத்தி எடுக்கப்பட்ட அந்த ஹென்கோல் என்னும் கதாபாத்திரத்தை தான் சாப்ளின் உருவாக்கினார். அதே உருவம் கொண்ட இன்னொரு பாத்திரத்தை கடை நடத்தி வரும் அதே உருவம், டபுள் ஆக்ட், தெரியுதா இல்லைங்களா? ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஹிட்லர் மாதிரியே இருப்பார். அந்த ஹிட்லரோடைய அந்த படத்தில் ஹிட்லர் அந்த பேர் பார்த்திங்கன்னா ஹென்கோல். அதே உருவத்தில் டபுள் ஆக்ட் ஒரு யூத இன பாத்திரக்கடை நடத்தி வரக்கூடிய ஒரு யூத இனத்தை சேர்ந்தவராக அவர் பார்த்திங்கன்னா அதே உருவம் கொண்ட இன்னொரு பாத்திரத்தை கடை நடத்தி வரக்கூடிய யூத சார்ந்தவராக அறிமுகப்படுத்தினார். சர்வாதிகாரி ஹென்கோல் யூதர்களை கைது செய்து சிறையில் அடைக்க உத்தரவிடுகிறார். உடனே சர்வாதிகாரி யார்? ஹிட்லர் இதில் தான் சர்வாதிகாரி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஹென்கோல் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, யூதர்கள் எல்லாத்தையும் நீங்கள் கைது செய்து சிறையில் அடைக்கணும் அப்படின்னு உத்தரவிடுறார். காவலர்களும் யூதரான கடைக்காரரை கைது செய்து சிறைக்கு அழைத்து செல்கின்றனர். காவலர்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த யூதரான கடைக்காரரை கைது செய்து சிறைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. சிறையிலிருந்து தப்பிக்கும் கடைக்காரர் வழியில் ஹென்கோலின் உடையை திருடி அணிந்து கொள்கிறார். சிறையிலிருந்து தப்பிச்சு வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஹென்கோலினுடைய உடையை திருடி இவர் அணிந்து கொள்கிறார். அப்போது வழியில் வரும் ஹென்கோலின் படைவீரர்கள் இவர்தான் ஹென்கோல் என தவறாக நினைத்து மரியாதை செய்கின்றனர். அதே சமயம் தப்பித்த கைதியை தேடி வந்த காவலர்கள் சாதாரண உடையில் வந்த ஹென்கோலை தப்பித்த குற்றவாளி என நினைத்து கைது செய்கின்றனர்.
23ஆம் புலிகேசி படம் பார்த்தீங்க இல்லைங்களா, அந்த 23ஆம் புலிகேசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வெடிவேல் தப்பிச்சிருவான், நல்லவனாக இருப்பான், அவன் தப்பிச்சிருவான். அப்புறம் 23ஆம் புலிகேசி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மாட்டிட்டு அவனை சிறையில் அடைச்சிருவாங்க இல்லைங்களா. அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹென்கோல் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண உடையில் வருவார். இந்த யூத இனத்தை சேர்ந்த அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா சிறையில் இருந்து தப்பிச்ச உடனேயும் ஹென்கோலினுடைய உடையை திருடி அதை அணிந்து கொள்வார். இவர் தான் ஹென்கோல்னு சொல்லிட்டு வரக்கூடிய காவலர்கள் மரியாதை செலுத்திட்டு போயிடுவாங்க. அந்த ஹென்கோலை வந்து சாதாரண உடையில் வரக்கூடிய அந்த ஹென்கோலை வந்து பார்த்திங்கன்னா தப்பித்த யூத இனத்தை சார்ந்தவன் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தவறுதலாக நினைத்து அவனை சிறையில் அடைச்சிடுறாங்க. ஹென்கோல் சிறை கைதி ஆகிறார். ஒரே நாளில் இருவரது வாழ்க்கையும் தலைகீழாக மாறுகிறது. ஒரே நாளில் 2 பேர்த்தோடைய வாழ்க்கையும் தலைகீழாக மாறி போயிடுச்சு. அதன் பிறகு நடக்கும் காட்சிகள் எல்லாம் கடுமையான அரசியல் விமர்சனங்கள். அதற்கப்புறம் நடக்கக்கூடிய காட்சி எல்லாமே கடுமையான அரசியல் விமர்சனங்கள். இறுதி காட்சியில் சர்வாதிகாரி வேடத்தில் இருக்கும் யூதர் கைது செய்யப்பட்டிருந்த அனைவரையும் விடுதலை செய்ய சொல்லி ஆணையிடுகிறார். கடைசி கிளைமேக்ஸில் வந்து இறுதி காட்சியில் சர்வாதிகாரியாக வேடம் பணிந்திருக்கக்கூடிய அந்த யூத இன சேர்ந்தவர் என்ன பண்ணுறாரு, கைது செய்திருக்கக்கூடிய அனைத்து யூதர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஆணையிடுகிறார். சரிங்களா, அனைவரையும் விடுதலை செய்ய சொல்லி ஆணையிடுகிறார். மாநாட்டில் மனிதகுல விடுதலை குறித்து பேருரை ஆற்றுகிறார். ஒரு பெரிய மாநாடு கூட்டி அந்த மாநாட்டில் மனித குல விடுதலை குறித்து ஒரு பேருரை ஆற்றுகிறார். அந்த பேருரை தான் இன்று வரை திரைப்படங்களின் மிகச்சிறந்த வசனமாக போற்றப்படுகிறது. மார்க் பண்ணிக்கங்க, மிக முக்கியமான ஒரு ஒன் மார்க்கு. சரிங்களா, அதாவது அந்த யூத இனத்தை சேர்ந்த அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து யூதர்களையும் விடுதலை செய்ய சொல்லிட்டு மாநாடு கூட்டி அந்த மாநாட்டில் பேசுகிறார். என்னென்ன, மனிதகுல விடுதலை குறித்து பேருரை ஆற்றுகிறார். அந்த பேருரை தான் இன்று வரைக்கும் திரைப்படங்களில் மிகச்சிறந்த வசனமாக போற்றப்படுகிறது. வாழும் காலத்திலேயே ஹிட்லரை கடுமையாக விமர்சித்து எடுத்த ஒரே படம் என்ற பெருமையும் இப்படத்திற்கு உண்டு. பண்ணிக்கங்க, வாழக்கூடிய காலத்திலே அந்த ஹிட்லரையே வெகுவாக விமர்சித்து எழுதப்பட்ட அந்த படமும் ஒரே படம் என்ற பெருமையும் இப்படத்திற்கு உண்டு. அதுபோல இரட்டை வேட படங்கள் எவ்வளவோ வந்தாலும் அதில் மிகச்சிறந்த திரைப்படம் என்ற பெயரும் இதற்கு உண்டு. இரட்டை வேட திரைப்படங்கள் கொண்டிருக்கக்கூடியது எத்தனையோ படங்கள் வந்திருந்தாலும் கூட அதில் மிகச்சிறந்த திரைப்படமாக எந்த படத்தை சொல்கிறாங்க, தி கிரேட் டிக்டேட்டர். சரிங்களா, ஆமாம், இது எல்லாத்தையும் படித்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா அந்த ஆசிரியர்களுக்கு அழைப்பு விடுத்து சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். பாடங்களை படித்து குறிப்பிடுத்து வைத்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.